அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக சொல்றாங்க, எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடணும்? அதிமுக சொல்றாங்க, மேல நாங்க வரமாட்டோம், ஆனா மேல வர்றவங்களை வலியுறுத்துறதுக்காக ஓட்டு போடும். அப்படியே சும்மா தக்காளி தொக்கா அவரு பால் கனகராஜனா தக்காளி தொக்கா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்றார்கள், நாங்க மேல ஆட்சிக்கு வரமாட்டோம், மேல யாராச்சும் வந்தாங்கன்னா நாங்க போய் அப்படி நைசா வலியுறுத்திட்டு வருவோம். அப்படி ஐயா, வலியுறுத்துவதற்குத்தான் பால் கனகராஜ் அவர்கள் இங்கே இருக்கின்றார். வேலை செய்வதற்குத்தான் பால் கனகராஜ் அவர்கள் இங்கே இருக்கின்றார். சென்னை மக்கள் இன்னொரு மழை வெள்ளத்திலே சிரிக்கும் சென்னையாக மாறக்கூடாது என்பதற்காகத்தான் பால் கனகராஜ் அவர்கள் இந்த களம் இறங்கியிருக்கிறார். சகோதர சகோதரர்களே, நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், இது ஒரு தேசிய தேர்தல், நாட்டுக்கான தேர்தல். எம்பியினுடைய வேலை முற்றிலும் வேறு. மேலே மோடி அவர்கள் வருகின்றார்கள் என்று தெரிந்த பிறகு கீழே மோடி அவர்களுடைய அன்பு தம்பி பால் கனகராஜ் அவர்கள் தான் தாமரை சின்னத்திலே நீங்கள் தேர்ந்தெடுத்து அவரை இங்கே வரவேற்க வேண்டும். ஒருவேளை கலாநிதி வீராட்சியம் வந்தா என்ன சொல்லுவாரு? ஒரு வேலைன்னு போய் கேட்டா என்ன சொல்லுவாரு? மேல மோடி இருக்காரு, எனக்கு மோடியை தெரியாது, அதனால நான் என்ன செய்வேன். ஆனா இவருக்கு மோடியை தெரியும், மோடிக்கு இவரை தெரியும். மோடி அவர்களுக்கு பால் கனகராஜை தெரியும், பால் கனகராஜ் அவர்களுக்கு மோடியை தெரியும். ஆனால் சகோதர சகோதரிகளே, இந்த முறை அந்த தவறை செய்யக்கூடாது. இது தேசிய தேர்தல், மோடி அவர்களுக்கான தேர்தல், நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல். அதனால் பால் கனகராஜ் அவர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்கணும். கதிரானந்த் அவர்கள் சொல்றாங்க, வேலூர்ல திடீர்னு நம்முடைய சகோதரிகள் மினுக்கு இருக்கிறாங்களாமா. அப்ப என்னையோட அடிக்க வந்துடாதீங்க, அவர் சொன்னதை நான் சொல்றேன், எனக்கு கோபம் தான், ஆனா சொன்னது உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக சொல்றேன். கதிரானந்த் அவர்கள் மேடையில் சொல்றாங்க, திமுகவினுடைய ஒரு தேர்தல் இருக்கக்கூடிய வேட்பாளர் நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள்னா திடீர்னு மினுக்கு இருக்கிறாங்க. அவரே சொல்றாரு, கொச்சையா பேசுறாங்க, அதெல்லாம் இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் பேரன் லவ்லி வாங்கி போட்டுக்கிட்டாங்களாமா. அவர் இந்த பக்கம் வந்தா செருப்பு தயாரா வச்சுக்க, நான் வரைச்சலையிலே சொல்லிவிட்டு போகின்றேன், நம்முடைய சகோதரிகளை தாய்மார்களை அவமானப்படுத்துவதிலே ஊருக்குள்ள எந்த காரணத்துக்கும் விட்டாது. ஏதோ இதனை கொடுக்கிற 1000 ரூபாய் நம்ம பேரன் லவ்லியை வாங்கி மினுக்கு போட்டுக்கிறோமா, பான்ஸ் பவுடர் போட்டுக்கிறோமா. அதாவது சகோதர சகோதரிகளை கொச்சைப்படுத்துவது தன்னுடைய முன்னேற வேலையாக திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கிறாங்க. தப்பி தவறி அந்த வண்டியில ஏறிடாதீங்க. அந்த பிங்க் கலர் வண்டியான ஒரு வண்டி ஏறிட்டு இருக்கான, தப்பி தவறி ஏறிடாது. எப்ப கூரை ஈண்டு வரும் தெரியாது. ஒருவேளை தைரியமா மனசை திரைப்படுத்திக்கிட்டு போயிட்டீங்கன்னா அண்ணன் பொன்முடி ஓசிம்பார். ஏதோ நீ வண்டி விடுறதில்லை, வண்டி உருப்படியா விடுறதில்லை, ஏதோ ஆசர் அவசரத்துக்கு அந்த வண்டியில் ஏறினா பெண்களை பார்த்து ஓசி என்று சொல்லக்கூடிய பொன்முடி ஒரு பக்கம், உறவினருடைய மகன் மினுக்கிற பெண்கள் இருக்கிறாங்க, 1000 ரூபாய் கொடுக்கிற பேரன் லவ்லி வாங்கிக்கிறார். ஐயா, 1000 ரூபாய் உரிமை தொகை. திமுக காரங்க சொல்றாங்க, பால் கனகராஜனுக்கு ஓட்டு போடாதீங்க, பிஜேபி வந்தா 1000 ரூபாய் உரிமை தொகையை நிறுத்திடுவாங்களாமா. நான் திமுகவுக்கு சவால் விடுகின்றேன், அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை எங்களுக்கு ஒத்துக்குங்க, நாங்க 1500 ரூபாய் கொடுக்கிறோம், அது எங்களுக்கு ஒத்துக்கு. இன்னும் பாருங்க பிரச்சாரம், கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னா அப்படியே பேசிட்டு அழகா அப்படியே போயிடுறாங்க.